சில சிச்சுவேஷன்ஸில் இது வந்து ஒரு 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 பொலிட்டிக்கல் டென்ஷனுங்கிறது இந்த ரெண்டு நாட்டுக்கும் 1947 இருக்குது. இன்னைக்கு இந்த பஹல்காம் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் நடந்துருச்சு. 2008 குண்டு வெடிப்புக்கு அப்புறமா அவங்க கூட நம்ம வந்துட்டு இனிமேல் அவங்களை இந்த நாட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இன்னைக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் இந்த நாட்டுக்குள்ளே வர்றதே கிடையாது இல்லையா? இந்திய மண்ணுக்குள்ளே பாகிஸ்தான் வீரர்களுக்கு இடமே கிடையாதுன்னு முடிவு எடுத்தாச்சு. அந்த முடிவு அப்படியே போய்க்கிருக்கு. அதில் வந்து நம்ம அதை சமரசம் பண்ணுற மாதிரி எதுவும் தெரியலை. அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் ரெண்டு நாடுகளும் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மைதானத்தில் ஏதோ ஒரு இடத்துல விளாட்றதுல நம்ம அதை போய் கேள்வி கேட்கறது சரியாக யோசிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு இடத்த விட்டுட்டோம்னா அப்போ இந்தியா தான் வந்து இந்த பிசிசிஐ தான் வந்து இருக்கிறதுல ஒரு ரிச்சஸ்ட் பாடி. இவங்களுக்காக தான் பல ஃப்ரான்ச்சைசிஸ் உள்ளே வரானுங்க, பல டொமஸ்டிக் அலையன்சஸ் உள்ள கிரியேட் ஆகுது, விசிட்டர்ஸ் அவ்வளோ பேர் வரானுங்க, ஸ்பான்சர்ஷிப்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ராட்காஸ்டர்ஸே பல பேர் வந்து இதனால தான் உள்ளே வராங்க. ஒரு பெரிய வணிகமே இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்தியான்ற ஒரு நாடு பாகிஸ்தான்ற ஒரு நாடோட விளாட மாட்டேன்னு சொல்லிட்டாலோ, ஏஷியா கப் போன்ற டோர்னமெண்ட் வந்து புல் அவுட் ஆகிட்டாலோ, எது நடந்தாலும் இதனால் நடக்கக்கூடிய வணிக ரீதியான பிரச்சனைகளை ஐசிசி சந்திக்கணும், மற்ற நாடுகள் சந்திக்கணும். இந்த டோர்னமெண்ட்டே இந்தியா பாகிஸ்தான் மேட்சே இல்லை, என்னடா பெரிய ஏஷியா கப்னு பல பேர் பார்க்காம போவான். இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் முக்கியமா, தேசப்பற்று முக்கியமா அப்படின்னு திரும்ப வந்தேன்னா நம்மள்கிட்ட பேசுறதுக்கு பதில் கிடையாது.